தாவீது சொன்னது. அவன் வந்து பாருங்க, யாரு கோலியாத் வந்து பாருங்க எவ்வளவு பெரிய ஆளு, 9 அடியா 10 அடியான்னு தெரியல. அவனை பார்த்து ஊரே இருந்துச்சு, ராணுவ வீட்டுல ஓடி போனாங்க. ராஜாவே கலங்கிட்டார் முடியாது. அவனை கொன்றவனுக்கு என் பொண்ணை கூட என்ன செய்யறேன் கட்டி கொடுத்துன்னு சொல்லி சவுல் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா தேசத்துல பிரகடனப்படுத்திட்டாரு. சாப்பாடு கொண்டு போறதுக்காக போனது யாரு? தாவீது. அந்த 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 சீன்ல தாவீத வந்து கர்த்தர் கொண்டு வர கரெக்டா. அந்த அவன் கரெக்டா அந்த நேரத்துல வந்து பாருங்க, கௌலியாத் வந்து அவன் சொல்றான், அதாவது என் கூட யாராவது சண்டை போட்டு ஜெயிச்சிங்கன்னா நாங்க எல்லாருமே உங்களுக்கு அடிமையா இருக்கோம், நான் ஜெயிச்சு எல்லாருக்கும் அடிமையா இருக்குன்னு சொல்லி சொல்றான். அப்படி சொல்லும் போது என்னன்னா எல்லாருமே அவன் பார்த்த உடனே எல்லாரும் ஓடி போறாங்க. ஆனா அந்த இடத்துல தாவீது சொல்ற ஒரு வார்த்தை அவன் ஒவ்வொரு முறையும் சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான்னா, ராஜா போய் சொல்றான், அவனுக்கு நடந்த சம்பவத்தை சொல்றான். நான் அந்த மாதிரி ஆடுகள் வச்சுட்டு இருக்கும்போது ஆடை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு. ஆனா வந்து நான் சிங்கங்களின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் வந்து என்ன செஞ்சேன்? தப்பு வித்தேன் அப்படிங்கிற இது தப்பு வித்தேன். அதனால இந்த பெலிஸ்தின் கைக்கும் வந்து என்ன செய்வேன்? தப்பு விற்பேன் அப்படிங்கிற ஒவ்வொரு முறையும் நான் தப்பு விற்பேன். பாருங்க, பிரச்சனைக்கு அதாவது பெற்றுக்கள் முன்பாகவே வாய் திறந்து சொல்றாரு பாருங்க, என்னால முடியும், தப்பு விற்பேன், சேனையின் தேவனை கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்னால முடியும் முடியும் முடியுங்கிற வார்த்தையே சொல்றாரு பாருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க, எதிரி பேசுறான். ஆனா இவன் என்ன சொன்னான்னா, நீ நீதித்த இஸ்ரவேலின் ராணுவ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வந்து என்ன செய்யறேன் வரேன்னு சொல்லி என்ன செய்யறான்? கோலியாத்தை அந்த இடத்துல ஜெயிக்கிறான்.